அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ போட்டிருக்கான். இந்த ப்ரோமோல எதை காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் தான். ஸோ யார் இந்த வாரம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் ப்ரோமோவில் காட்டியிருக்காங்க என்ன மாதிரியான ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத பேசுவோம். முதல்ல இந்த சீசன் வந்து ஒரு சைடாக போயிட்டு இருக்கு. விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் வந்து ரொம்ப சொம்பா இருக்கு, நல்லா இல்லை, ரசிக்கும்படி இல்லை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்களை தொடர்ச்சியாக அவர் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. நேற்று நம்மளுமே வந்து போட்டிருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து ஒரு பொண்ணுக்காக எப்படிலாம் வந்து அவர் மெனக்கெட்டு ஒரு விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த வீடியோவில் நம்ம ரோஸ் பண்ணியிருக்கோம். சொம்பெல்லாம் காட்டி பயங்கரமாக நம்ம பேசியிருந்தோம். அதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி யாரெல்லாம் பிக் பாஸை பற்றி பேசுகிறாங்களோ அவங்க எல்லாருமே விஜய் சேதுபதி அவர்களை தாக்கி தான் பேசியிருக்காங்க. அதுக்கான காரணம் இது அவங்கள போய் சேரணும், அவங்களுக்கு அது ரீச் ஆகணும், அதை அவங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, ரிவ்யூவர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இந்த ஷோ எப்படி போகுது, நம்ம எப்படி ஹோஸ்ட் பண்ணுறோம், கண்டஸ்டன்ட்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்றதுல நீங்கள் காட்டுற அக்கறையை விட நீங்கள் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறீங்க அதை வந்து நீங்கள் இன்னும் அக்கறையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம பேசணும். ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து நான் படிக்கிறேன் வரிசையாக. பிக் பாஸ் ஷோ வந்து எப்படி மாறி போச்சுன்னா, ஒரு படம் பார்க்குற மாதிரி மாறி போச்சு. சில மக்கள் வந்து ரிவ்யூ பார்த்துட்டு தான் ரிவ்யூவில் பாசிட்டிவாக சொல்லியிருந்தா மட்டும்தான் அந்த படத்தை பார்ப்பாங்க. இப்போ அந்த மாதிரி பிக் பாஸ் ஷோ மாறி போச்சு. நிறைய கமெண்ட்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ரிவ்யூ பார்த்த பிறகு நான் எபிசோட் பார்க்கவே இல்லை, முதல்ல உங்கள் ரிவ்யூ பார்க்குறேன், அதுக்கப்புறமா தான் எபிசோட், ரிவ்யூ நல்லா இருந்தால் மட்டும் தான் நான் எபிசோட் பார்ப்பேன், அதனால் உங்கள் ரிவ்யூ நேற்று வந்து இவ்வளோ மோசமாக இருந்ததுனால நான் எபிசோடே பார்க்கல, ரிவ்யூவில் தெரிஞ்சிருச்சு என்ன நடக்க போகுதுன்றது, அதனால் நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஷோ போய்கிட்டு இருக்கு. இதுக்கான காரணம் யாரும் முழுக்க முழுக்க விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த சுயநல சொம்பு தான். சொம்படிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை. விடுதலை 2 படம் வருது. கமலஹாசன் சார் வந்து எப்படி வந்து போன வருஷம் பாதிக்கப்பட்டார், இந்தியன் 2 மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சதுக்கான மிக முக்கியமான காரணம் அவர் பிக் பாஸ்ல பண்ண போன வருஷம் அந்த செயல்கள் தான். இப்போ இவர் வந்து இதை தெரியாமல் இருக்குமா, அவருக்கு இதெல்லாம் அவருக்கு தெரியாமல் இருக்குமா? நிச்சயமா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சே ஏன் இதை பண்றாரு? அப்ப மக்களுக்கு ஒரு இதுவே இல்லையா? இன்னும் சிலர்லாம் வந்து எப்படி போய் பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, சாச்சனா வந்து கேஸ்ட் ரீதியா பேசுறாங்க. இப்போ போன சீசன்ல இதே பிரச்சனை கமலஹாசன் சாருக்கு வந்துச்சு. மாயா வந்து பிராமின், இவரும் வந்து ஒரு பிராமின், அதனால பிராமின் சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற ஒரு பேரை வந்து அவருக்கு வந்துச்சு. இதே மாதிரி இப்ப விஜய் சேதுபதி அவர்களுக்கும் ஒரு பேர் வந்திருக்கு. என்னன்னா, இவர் வந்து ஒரு தெலுங்கரு, இவங்க சாச்சனா வந்து ஒரு தெலுங்கர் அப்படிங்கிறதுனால அந்த இனப்பற்று வந்து அவங்களுக்குள்ள ஜாஸ்தியா இருக்கு, அதனால சப்போர்ட் பண்றாங்க. ரெண்டு பேரும் ஒரே வகையை சேர்ந்தவர்கள், ஒரே சாதி, ஒரே நாடு சேர்ந்தவர்கள், ஒரே இனம், ஒரே மக்கள், அப்படி பேசுறாங்க நிறைய பேர். ஏன் இதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னா, நீங்க பண்ணக்கூடிய அந்த செயல் தான். விஜய் சேதுபதி அவர்கள் வந்து தெலுங்கரா இல்லையான்னு எனக்கு தெரியல, சொல்லிட்டு இருக்காங்க சாச்சனா தெலுங்கரு, இவரும் தெலுங்கரு, ஸோ அதனால வந்து இவர் சப்போர்ட் பண்றாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் தேவையா, நமக்கு தேவையான்னு கேட்குறேன். ஸோ இப்படி வந்து ஒருத்தருடைய பேர் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. இதை அவர் பார்த்து தெரிஞ்சுக்கணும், அவர் வந்து திருத்திக்கணும். இதுக்கப்புறமும் பிக் பாஸ் இவர் தான் ஹோஸ்ட் பண்ண போறாரு, அடுத்த சீசன்ல கமலஹாசன் சார் வரலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதை பத்தி நான் இன்னொரு வீடியோல நான் பேசுறேன், சரிங்களா? இதுல இவர் வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்த 50 நாள் வந்து வேற மாதிரி போகணும். கண்டஸ்டன்ஸ் கோட் அழிச்சு அவங்க வந்து இண்டிவிஜுவலா விளையாடணும் நீங்க நினைச்சா மட்டும் போதாது. நீங்களும் ஒரு ஹோஸ்டிங் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலா இருக்கணும், நியூட்ரலா இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இது இருக்குதா, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோல அந்த நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி பல சீசன்ல நடந்திருக்கு. ஆனால் ஓப்பன் நாமினேஷனாக நடக்கும், இது வந்து க்ளோஸ் நாமினேஷனாக நடக்குது. கார்டன் ஏரியாவில் பண்ணுறாங்க, வீட்டையெல்லாம் மூடிட்டு கார்டன் ஏரியாவில் நாமினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்குது. எப்படி நடக்குது அப்படின்னா, யார் எல்லாருடைய புகைப்படங்களை வச்சிடுறாங்க, யார் யாரை நாமினேட் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவை இன்டு மார்க் போடணும், பெயிண்டால் போட்டுட்டு அதை கசக்கி வெளியில் தூக்கி போடுறாங்க. மெயின் டோர் வந்து திறக்கப்பட்டிருக்கு, அந்த மெயின் டோர் வழியாக வெளியில் தூக்கி போடுறாங்க. இதில் தான் இந்த வாரத்தில் வந்து நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குது. யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஜாக்லின் ரஞ்சித் டைரக்டாக நாமினேட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறமா சாச்சனா, ஆனந்தி, சிவகுமார், ரயான், அதுக்கப்புறம் இன்னும் சில நாமினேட் வந்து ஆயிருக்காங்க. யாருன்னு தெரியல, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வேணால் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? மஞ்சரி, இவங்களாம் வந்து நாமினேட் ஆகிறாங்க. ஸோ இந்த வாரம் வந்து ஒரு கடுமையான போட்டி இருக்கும். வெளியே போகிறவங்களுக்குள்ள யாருக்குள்ள போட்டி இருக்கும்? சாச்சனாவுக்கு, ஆனந்திக்கு, அதுக்கப்புறமா சிவகுமாருக்கு, ராயனுக்கு, இந்த 4 பேருக்கும் மிக கடுமையான போட்டி நிலவும். இதுலேருந்து யாருன்னா ஒருத்தர் வந்து வெளில போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய ஆசை சாச்சனா.
ஏன் சாச்சனா மேலே ஏன் இவ்வளோ வன்மம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாச்சனா வெளியில் போகிறது தான் சாச்சனாவுக்கும் நல்லது, விஜய் சேதுபதிக்கும் நல்லது. சாச்சனா இருக்க அந்த பொண்ணுடைய பேரும் கெட்டு போகும், விஜய் சேதுபதி பேரும் கெட்டு போகும். ஆக மொத்தத்தில் இந்த ஷோவே வந்து மக்கள் மத்தியில் படுத்துரும், அவ்வளோதான் படுத்துரும். அதனால் இந்த பொண்ணு வெளியில் போகிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லது, ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே நல்லது. இந்த பொண்ணுக்கு அதை விட நல்லது, ஏன்னா ஆல்ரெடி ஜூலியை விட மோசமான பேர் வாங்கிருச்சு இந்த பொண்ணு. இன்னும் இருந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான், ஒன்றுமே பண்ண முடியாது, டோட்டல் டேமேஜாக போயிட்டு இருக்கு. ஸோ சாச்சனாவுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா சாச்சனா வெளியில் போகிறது தான் அந்த பொண்ணுக்கு நல்லது. ஸோ அதனால் மக்களாகி நீங்கள் உங்களுடைய வாக்குகளை பதியும் பொழுது யோசித்து பதிவு பண்ணுங்க. ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொடுங்க, பாவம் அது டாப் 5 கண்டஸ்டன்ட் நினச்சிக்கிட்டு இருக்கு, இப்பயே அமுச்சு விட்டுருங்க, பரவாயில்ல இருந்து ஏன்னா இவங்க டிஆர்பிக்காக இந்த பொண்ணு பலி கொடுப்பாங்க, நம்ம வந்து அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த வாரத்தில் நாமினேட் ஆகிருக்கிறதுல யார் வெளியில் போனால் சிறப்பாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் என் கருத்தை சொல்லிட்டேன், உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.